மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்ன விட்ட உசிருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சாதானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசோன்ட்டு மேடைகளில் ஒரு தபா பாடினா நல்லா இருக்கும். தபா பாடினா நல்லா இருக்குமா? அரசியல் கட்சி வச்சு நடத்துறியா இல்லை சூப்பர் சிங்கரில் போட்டி போறியான்னு தம்பிகள் கேட்குற அளவுக்கு கொண்டாந்து வைக்கலாமா செய்யமானு உன் கட்சி நாசமாக போய்கிட்டு இருக்கே. ஒவ்வொரு ஆளாக வெளிவந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் உனக்கு கவலை கிடையாது. கருப்பேன் குஷிமே இடைத்தேர்தலுக்கு போட்டிடுறாப்புல புதுசாக கதை விட்டுருக்காப்புல. என்ன கதை விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு தமிழகத்தில் நேற்றைய தினம் ஒரு 41 இடங்களில் தாலுகா ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸ்னு பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்து, அதிரடி ஆய்வு செய்து ஒரு 84 லட்சம் ரூபாய் வரைக்கும் நேற்று கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். தலைவர் விஜயனுடைய முன்னெடுப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் அருண் ஐபிஎஸ் தூக்கினது பிறகு ரொம்ப நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது அப்படிங்கிறது அவரே நேரடியாக சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் நம்மளா வாய்மொழியாக பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நேராக சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஆதி திராவிட நலத்துறை அப்படிங்கிற பேர்ல சமூக நீதித்துறை அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் மாற்றியிருக்கிறார். அந்த துறையை நீங்க எங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? நாங்க ஒரு தலித்தாக இருப்பதனால தான், நாங்கள் ஒரு எஸ்சியாக இருப்பதனால நீங்க கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்கு வேற துறைகள் கொடுப்பதற்கே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் ஏன் கேட்டிருக்காரு, எதற்காக கேட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு எம்சி ஆதி திராவிடர் ஹாஸ்டலுக்கு போயிருந்தார். அந்த மாணவர்கள் ஏற்கனவே சிஎம் செல்ல கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மக்கள்லாம் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தலைவர் விஜய் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக அங்கே சென்னையில் உள்ள அந்த சிஎம் ஆதி திராவிடர் விடுதிக்கு நேரடியாக போய் தலைவர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதில் அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்டலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, புழு பூச்சா இருக்குங்க, ஒழுங்காக தூங்க விட மாட்டுறாங்க, கொஞ்சம் லேட்டாக 10 மணிக்கு வந்தால் லாக் பண்ணி போடுறாங்க, டோர் லாக் பண்ணி போடுறாங்க, வெளில பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்டா எங்களுடைய மாணவர்கள் வெளியிலேருந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துக்கிட்டு வெளில வருவாங்க, 11 மணிக்கு 12 மணிக்கு வருவாங்க அப்படின்னு நிறைய குறைகளை சொன்னார். அந்த மாணவர்களுக்கு அங்கே நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசி முடிச்சாச்சு. பக்கத்திலேயே துறை அமைச்சராக வன்னியரசு அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தலைவர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம் சொல்ல நிறைய மனுக்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போக முடியுமா? இப்போ இன்னைக்கு போயிட்டார், நேற்றுக்கு போயிட்டார் தலைவர் விஜய் அவர்கள். எல்லா இடங்களிலும் போக முடியுமா அப்படிங்கிறது அது சான்ஸ் கிடையாது, ஆனால் பாசிபிள் கிடையாது. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு எதற்காக போனாங்கன்னா, இந்த குறைகளே எனக்கு கிட்ட வருது, அதை நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு மற்ற எல்லா அமைச்சர்களுக்கு தெரியணும், அதிகாரிகளுக்கு தெரியணும். நேற்றுக்கு இந்த ஒரு ஹாஸ்டலில் போனதுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆதி திராவிடர் அந்த ஹாஸ்டல்லையும் ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்திருக்கும். ஒருவேளை நமக்கு இந்த பிரச்சனை வருமோ, நம்ம ஆஃபீஸுக்கு யாராச்சும் வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு அந்த உணவு முறைகளை சரி செய்வார். அதான் ஒரு இடத்துல லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டா மற்ற இடங்கள் ஃபுல்லாக ஒர்க் ஆகும்ல, அதை தான் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுறார். நேற்று வன்னியரசு சொல்லும் போது தெளிவாக சொல்லுகிறார், இதுவரையிலும் முதல் முறையாக இது மாதிரி ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஒரு ஹாஸ்டலில் செக் பண்ணுறதை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் அப்படின்றார். அவர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ரொம்ப இது புதுசாக இருக்குது, இதற்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் இப்படிலாம் வந்தது கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் எல்லா இடங்களிலும் நேரடியாக மக்களோடு மக்களாக பயணிக்கிறார் அப்படிங்கிறது இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான், ஏன்ப்பா அவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாப்புல, வீட்டை விட்டு வெளில வரட்டாங்களாம்னு. இப்போ மனுஷன் வீட்டு பக்கமே போக மாட்டேங்கிறாப்புல. எல்லா இடங்களும் இதுதான், இதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் செய்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அன்னைக்கு ஏன் போக முடியலன்னா சரியான பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்கார். அன்னைக்கு வந்திருந்தா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா எவ்வளோ கூட்டம், ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்களா? எவ்வளோ சர்வசாதாரணமாக ஆய்வு செஞ்சுட்டு போறார் அப்படின்னா, இந்த ஆய்வின் அடிப்படையில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மற்ற அதிகாரிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் புரியணும். தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதற்கு பிறகு எல்லா துறைகளிலும் நிறைய புகார்கள் குவிந்துகிட்டு இருக்குன்னா, அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு இது பகிர்ந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கும். இந்த புகார் இப்போ இது வன்னியரசுடைய கட்டுப்பாட்டில் வருது. தலைவர் விஜய் அவர்கள் வன்னியரசு கொடுத்துட்டு இதை போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் நேரடியாக வரது அப்படிங்கிறது இது ஒரு இண்டிகேஷன் ஆஃப் ஆல் ஆஃபீஸர்ஸ்
அந்த அவங்க ஊழியர்கள் எல்லாருக்குமே இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். இது ஒரு நல்ல முறை. இதுதான் தலைவர் விஜய் அவர்களுடைய எதிர்பார்த்தோம். எந்த தமிழகத்தை வரலாற்றிலேயே முதல் முறையாக இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா இடங்களிலும் பக்குங்குது. நான் பேசிக்கிட்டு இருந்த இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உள்ளே போந்திருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 82 லட்சம் 41 தாலுகா ஆஃபீஸ்களில் வந்து உள்ளே போந்திருக்கிறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடங்களையும் மொத்தம் ஒரு 82 லட்சம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வியப்பாக இருக்குது. பரவாயில்ல, சொல்ல போனால் எங்கள் ஒரு வேதாரண்யத்திலையும் 1,06,000 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காசு இதுக்கு 300 ரூபா வாங்கு, அதுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு போங்க. அப்படி இப்படியே வாங்குவாங்க. டேபிள் விட்டு டேபிள் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு பியூன் இருப்பார், அவர்கிட்ட 300 ரூபா கொடுத்துருப்பாங்க. வரும் உங்கள் ஒரு தலையாரிட்ட கொடுத்து அனுப்புகிறோம் அப்படிம்பாங்க. கொடுத்தா 300 ரூபா கொடுத்தா வீட்டு வந்துடும் வச்சுங்களேன். பட் அதெல்லாம் தற்பொழுது ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று இப்போ அநேகமாக இது ஃபீல்டில் இருந்திருக்கு. நேற்றுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போனது பிறகு அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 1,06,000 தூக்கி இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள எல்லா தாசில்தார் ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் ஒரு நடுக்கம் வந்திருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. எப்படி இருக்குது உங்கள் ஏரியாலாம் அப்படி இருக்குன்னு கேட்டேன். லஞ்சங்கிறது சுத்தரம் இல்லைங்க, அதுவும் அந்த கான்ட்ராக்டர்கிட்டலாம் காசு வாங்கிட்டு இருக்கலாம். முன்னாடி வாங்கிட்டு தான் நாங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு சில வேலை செய்கிறதுக்கு சில ஹெல்ப்பர்ஸ் வச்சுருப்போம், கம்ப்யூட்டர் டைப்பர் அப்படிலாம் ஆள் வச்சுருப்போம். இப்போ எல்லாச்சும் தூக்கி விட்டாச்சு. கான்ட்ராக்டே காசு வாங்க விடாதுன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி சம்பளம் வருதுன்னு கேட்பாங்க. பயமாக இருக்குது, திக்குன்னு இருக்குது. எங்கேயாச்சும் வெளில போகும்போது குறுன்னு எங்கள் ஆஃபீஸை ஒத்து பார்த்துக்கிட்டதாலே உள்ளே வந்து நாங்கள் எங்கள் சார்ட்ட சொல்கிறோம், சார் யாரும் வெளில நிற்கிறாங்க, ரைடு வருவாங்களா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பயம் எல்லா இடத்தையும் தொத்திருக்கு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதற்கு பிறகு என்ன பார்க்க போகிறோம்னா சீமானை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. அவர் என்ன பேசுகிறாருன்னா, அதாவது பாரதி ராஜாவுடைய 30ஆம் நாள் 30க்கு படைப்பாங்கல்ல, செத்து 30க்கு நாள் படைப்பாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிட்டாரமா. அப்போ ஒரு பெரியவர் உங்கள் அப்பா அம்மாவனே, நீ 50 பேரோட உள்ளே போன நினச்சாட்டா விட்டா போன, ஆனால் நீ போடா, நான் ஆசைப்பத்து போவேன், நீ எப்படியாவது இடைத்தேர்தலில் ஜெயிச்சு நீ உள்ளே போறடா. நான் அப்படி சொல்லலை, என்னவா மட்டும் இருக்க அப்படி என்று அந்த முதியவர் சொன்னாராம். அப்பா இறந்துட்டாரு, 30ஆம் நாள் காரியம். பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதாவது இந்த 50 பேரோட நீ உள்ள போவான்னு நினைச்சேன், போக முடியல. ஆனா நீ ஒரு ஆளாவது நீ தனியானாலும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு நீ உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு. கருப்பன் குசிமே இடைத்தேர்தலில் நின்று பொது வேட்பாளராக திமுக சார்பாக நிற்க போறேன், நீ ஏத்துக்கிடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கொண்டாந்து சேர்த்து விட்டுட்டு இருக்காருங்கள. அதன்படி தான் சீமானது தற்போது வந்து ஒரு புது கதை, எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கு. இந்த காதுகள் பாவம் இல்லையா, எத்தனை பேர் தாங்கும்? கொஞ்சோண்டு காதை நாம் தமிழர் கட்சி சீமான்ட்ட மட்டும் கிடையாது, நீ நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட காதை கொஞ்சம் கொடுத்தாலும் போதும், பெரிய பெரிய பிரச்சனையாக போயிடும். அந்த அளவுக்கு காது பாவம். இந்த காது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம காதில் வெறும் பொய்களாக சொல்லி இந்த காதுகளை நிரப்பி வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் சீமான் எவ்வளோ கதைகளை தாங்கிய இந்த காதுகள் நேற்று ஒரு கதைகளை தாங்கி இருக்கிறது. ஏதோ ஒரு முதியவர் வந்தாராம், அவர் வந்து நீ 50 பேரோட போவாடா மௌனேன்னு சொன்னாராம். இல்லடா நீ போக முடியலன்னு நினைச்சாண்டா மௌனேன்னு சொன்னாராம். நீ ஒரு ஆளாவது இடைத்தேர்தலில் போகண்டான்னு சொன்னாராம். இப்போ இடைத்தேர்தலில் தோத்துவிட்டா நீ என்ன சொல்லுவார்? அந்த கிழவன்ட்ட போய் நீ என்ன சொல்லுவீங்க? தோத்துப்பட்டு இடைத்தேர்தலையும் தோத்துப்பட்டு அந்த அப்பான்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஆள் என்ன கேள்வி கேட்பார்? அந்த கிழவன் மூஞ்சில முழிக்கிறதுனாலும் நீ எப்படியாச்சும் ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு உள்ளே போக முடியுமா பாருங்களேன். அந்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ உன் தமிழ் தேசிய கொள்கையிலேருந்து மாறிவிட்டீங்க சீமான். அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்னு ஒன்று இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதோடைய காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா தம்பியும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் தற்போது வெளில வந்திருக்கார். அவர் வந்து இந்த கட்சியை விட்டு வெளில வரட்டு இப்போ ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டு வெளில வந்திருக்கார். அவர் சொல்கிற கருத்துக்கள் ரொம்ப எங்களுடைய கருத்துக்கள் மாதிரி தான். நாங்கள் முன்னாடியே ரெக்கவர் ஆகி வெளில வந்துட்டோம். இப்போ அவர் ரெக்கவரி ஆகிருக்காப்புல நினச்சிக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தேசியம் என்ற போரில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை ரொம்ப வன்மையாக கடிக்கிறீங்க, ரொம்ப அபியூஸ் பண்ணுறீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில், அது எனக்கு பிடிக்கல. சீமானவர்களும் அதான் பண்ணுறா, அவருடைய தொண்டர்களும் அதே தான் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் மற்ற கட்சி தலைவர்னா விஜய் அவர்கள் தான் ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள், நாம் தமிழர் கட்சி அதை தான் பண்ணிட்டு இருக்கு முழு வேலையா. அது எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்மையான தமிழ் தேசியத்தை நோக்கி வந்தேன், இது சரியா படலை, இதனால் நான் விலகுகிறேன் அப்படின்னு இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் வெளில வந்திருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் போட்டியிட்ட சங்கர் என்ற நாம் தமிழர் கட்சியுடைய
வழக்கறிஞர் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் அவர் வந்து வெளியாகி தற்போது தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்துட்டார். அது என்ன கதை பார்க்க போறோம். அதாவது தலைவர் விஜய் அவருடைய பிறந்த நாள் ஜூன் 22ஆம் நாள் வந்து அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று போட்டிருந்தார் தலைவர் விஜய் அவர்களுக்கு. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டுதாங்களேன். இது சீமான் பார்த்துட்டு சீமான் ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டுருக்காரு. ஏன் எல்லாரும் அங்க போக பாக்குறீங்களா, அவங்க கூட போய் சேர்ந்துருங்க, எப்போதைக்கு என் கட்சியில் இருக்கிறீங்க, அது இதுன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுட்டார் சீமான். இந்த போஸ்ட் அப்ப நீக்கலீங்கன்னா நடக்கிறத வேற ஆளு ஏதாச்சும் போட்டுட்டு உட்காந்துருந்துருப்பாரு டென்ஷன்ல. ஃபோன் பண்ணி திட்டமும் அதுக்கு பிறகு அவர் உடனே அந்த போஸ்ட்டை நீக்கிட்டார். நீக்கினது பிறகு இது சரியில்லை, இது சுதந்திரம் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு குடிமகனாக நான் வாழ்த்து சொல்லல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப மன வருந்தி அந்த கட்சியிலேருந்து விலகிட்டார். நேற்றைய தினம் சிடிஆர் நிர்மல்குமாரை சந்திச்சு நேரடியாக கட்சியில் சேர்ந்துட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கட்சி கலகலத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். 4% இருந்துச்சு. அநேகமாக அதை அடுத்த எலெக்ஷன்லாம் 1-1.5 நெருக்கி கொண்டு வந்துடும்யா. நான் வந்து ஒரு கட்சியை அழிக்கணும்லாம் நான்லாம் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி கட்சியை அழியலாங்கிற நிலவுக்கு வந்துட்டு. ஏன்டா நீங்கள் தமிழ் தேசியத்தில் பயணிக்கவில்லை, தடமாறி எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் உங்கள் வீட்டுக்கு எதற்காக சீர் கொண்டு வந்துடுற, அது மட்டும் எதுக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரியான என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க. நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராலும் கன்வின்ஸ் பண்ணுங்களா. எதற்காக கொண்டு வந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன்? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சீமானுக்கும் ஏதோ மாமா மச்ச உறவா? இல்லை. காளிமுத்து அவருடைய மாமனார் சீமானுடைய மாமனாருக்கும் இவருக்கும் ஏதாச்சும் உறவா? இல்லை. எந்த உறவுமே இல்லாமல் கொண்டு போறதுக்கு என்ன காரணம்? முத புள்ள பிறந்ததுக்கு இதே மாதிரி சீர் கொண்டு வந்தாங்களா? வேற நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கு சீர் கொண்டு போனாங்களா? இது ஒரு கனெக்ஷன். திமுகவின் சார்பாக தற்போது இயங்கிக்கிட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு கனெக்ஷனோட தான் அவங்க உள்ள போனாங்க. இந்த கட்சி நாசமா போனதுக்கு ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான் காரணம். கூட இருக்கிற தம்பிகளை, நாம் தமிழர் கட்சி தம்பிகளெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லுவாங்க, அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லுவானே தவிர நாம் தமிழர் கட்சியில் சீமான் தான் அந்த கட்சியை கெடுத்து குட்டி சவரா நாசமாக்கணும். அதுக்கு பிறகு இந்த சாட்டை திருமுருகன், இந்த ஓனம் இப்படி நிற்பாங்க, அந்த 2 ஓனம், அந்த 2 ஓனான்னு சேர்ந்தா கட்சியை நாசம் போயிட்டு போகுது, அவ்வளோதான். இது பெரிய இந்த கட்சியா? என்னைக்கு தடம் மாறி போனீங்களோ அன்றைக்கி உங்களுடைய அழிவு நீங்களே நிறைவேற்றிக் கொண்டீர்கள். இதை மாதிரியான அரசியலை பார்த்து இவங்க கொடுக்குற மண்டை குடைச்சல எனக்கெல்லாம் வந்து பிபி சுகரே வந்துடும் போல, அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குங்க. எனக்கு 35-40 வயசுக்குள்ளே பிபி சுகர் வந்து நான் படுத்துருவோம் இருக்கு இவங்களுடைய அரசியல் சண்டை போட்டு. அதெல்லாம் உனக்கு மன ரீதியாக சந்தோஷமா இருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலரை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க 4-5 பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் புரட்டி தான் எடுத்துருக்காங்களா. முந்தானிலாம் முடிச்சு அவுத்து விட்டு சீலையை பிடிச்சி வேற லெவலில் சண்டை ஆகி போச்சு. அந்த அம்மா சும்மா இல்லை, முந்தானியை தூக்கி போட்டு இடுப்பில் சொருவிட்டு கோவம் சொல்லலாம் மாதிரி ஏறி ஒரு ஏற்றுனுச்சு பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆம்பளை பையில சண்டை போட்டாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லையா, பொம்பளைங்க சண்டை போட்டால் தான் ஜாலியாக இருக்குது. குடிமே முடிச்சிருச்சு நாளை இருக்க விட்டு வருத்தம் தான், என்ன பண்ணுறது. அடிச்சுக்கிட்டு எல்லாமே பொம்பளைங்க தானே. கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர், அதுக்கு பிறகு திமுகலேருந்து ஒரு ஆள், மொத்தம் ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த மாநகராட்சியில் 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸுடைய கவுன்சிலர் போய் கேட்டிருக்காங்க. எங்க ஆட்சியில் நீ லஞ்ச ஊழல் நடந்திருக்கு, நீ எப்படி ஒன்றால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு திமுக கவுன்சிலருக்கு டான்ஸ் ஆகிட்டு அம்மா போட்டு போட்டு எடுத்து போட்டு அப்புறம் வெளில பார்க்குற 2 பேர், அக்கா வாக்கா என்னக்கா இன்னும் நடந்திருக்கா, அவங்கள சண்டை விட்டாக்கா இன்னியா அப்படின்ட்டு அக்கா 2 ஜாலியாக பேசிட்டு பைக்கை பார்த்தானே. ஏய் நீ வந்து ஸ்டாலினை வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் எப்படி நல்லவர், எப்படிப்பட்டவர் நல்லவர், எப்படி ஆட்சி நடத்துறாருன்னு நீ சொன்ன நீ தானே, திடீர்னு இப்படியா மாற்றி சொல்லலாம், இது இப்போ தாவக்காவோட கூட்டணியில் இருக்குது அப்படிதான் மாற்றி சொல்லலாம். இது ஒரு மேட்ரு, ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதற்கு பிறகு விசிக உடைய திருமாவளவன் அவர்கள் இருக்கார். அவர் வந்து ஒரு மேடையில் பேச்சில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்ற ஒரு துறை இருந்ததை சமூக நீதித்துறையாக விஜய் அவர்கள் மாற்றி இருக்கிறார். அது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறதுங்க. எப்படிங்க அப்படி மாற்றலாம், எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிட்டுங்க. அப்புறம் கேட்டுக்கிறாப்பல என்ன கேட்டுக்கிறாப்பலன்னா, எதற்காக எங்களுக்கு அந்த ஆதி திராவிடர் நலத்துறை, அந்த சமூக நீதித்துறை எங்களுக்கு ஏன் ஒதுக்கணும்? விசிகாவுக்கு எங்களை பார்த்தா எசிக்கிறதுனால கொடுத்துக்கிறீங்க, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களால கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு வேற நல்ல துறை எக்ஸ் ஆர் ஒய் எது கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். நீதித்துறை எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வன்னிய அரசு என்ன கோரிக்கை வச்சாருன்னா, நாங்க எஸ்சின்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அந்த துறையை எங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே ஏன் இன்னொரு துறை, ஏதோ ஒரு துறை எக்ஸ் ஆர் ஒய்
அதை கொடுங்களேன். நிறைய இடங்கள்ல பல நம்முடைய ரஞ்சித் அவர் இயக்குனர், அவர் மாரி செல்வராஜ், அதே மாதிரியான தலித் சமூகத்துக்காக உண்மையாக போராடக்கூடியவர்களை மதிக்கிறேன், அவர்களை வந்து நான் கொண்டாடுவேன். சினிமாவில் அவர் ரஞ்சித் அவர்கள் கொண்டு வந்த நிறைய முறைகள் தமிழ் சினிமாவையே மாற்றி விட்டு அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பெருமை. தன்னுடைய சமுதாயத்துக்காக ஒருத்தன் போராடுறான், அது எனக்கு பெருமை. அப்படிதான் நான் வந்து ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் பார்ப்பேன். ஆனா எதுக்கு இந்த இழிபிறவியை இப்படிதான் அப்படிதான் இருக்கான், எதுக்கு இந்த திருமாவளவனை எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கன்னா இதனாலதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட்சிக்குள்ள வாங்க, உங்களுக்கு நீங்க எந்த மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆதி திராவிடர் மக்கள் நலத்துறை எடுத்து வாங்கி நீங்க அந்த மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதானே கரெக்டா இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு வந்து எங் தாத்தா நலத்துறைன்னு ஒரு துறை எனக்கு ஒதுக்குறாங்கன்னா அது எனக்கு வேண்டாங்க, எனக்கு நல்லா இந்த மதன் கௌரி யூடியூப் சேனலோட நலத்துறை ஒதுக்குன்னு சொல்லுவேனா, அவங்களுக்கு நான் ஏன் நல்லது செய்யணும்? நம்மளுடைய சங்க உறுப்பினர்களாக இருக்க உங்களுக்கு நல்லது செய்யணும், இந்த துறையை எடுத்து உங்களுக்கு நல்லது செய்யறதானே நான் விரும்புவேன். அதானே கரெக்டு. அதே மாதிரி ஒரு தலித் மக்களினிய பிரதிநிதிகளாக அறியப்பட்ட திருமாவளவன் அவருக்கு எந்த துறை கொடுத்தா சரியாக இருக்கும்? ஆதி திராவிட நலத்துறை கொடுத்தாதான் அந்த மக்களுடைய நலனை உயர்த்துவதற்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய வன்னியரசு அமைச்சராயிட்டார். இப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் நேரடியாக அவர் போறாரா? நரிக்குறவர் சமுதாய மக்களை போய் நேரடியாக பார்த்து பட்டா வழங்கினாரா? பல மலை கிராமங்களுக்கு நேரடியாக போனாரா? அவங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாரா? மின் வசதி நான் ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாரா? 50 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸே போகல, அந்த பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தது மிக முக்கிய காரணம் வன்னியரசு. அந்த கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரணும். தலைவர் விஜய் அவர்களுக்கு 2வது அந்த கிரெடிட், முதல் கிரெடிட் வன்னியரசுக்கு. அது எதனால் நடந்தது? அந்த இடத்துல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த வன்னியரசு இருந்ததுனால தான் அது நடந்தது. அப்போ அந்த துறையை நீங்கள் எடுத்து நடத்துவதானே சரி, அந்த துறையை நீங்க ஏத்துக்கிறதானே சரி. இவர் சொல்றாரு, எங்களுக்கு அந்த துறையா கொடுப்பீங்களா, வேற நல்ல துறையா கொடுக்க மாட்டீங்களா? அப்ப இது நல்ல துறை கிடையாதா? கிடையாது. அதுல வருமானம் வராது. வேணா தலித் மக்களுக்கு நல்லது செய்யலாமே தவிர நல்லது மட்டும் தான் செய்யலாம். வராதுல கமிஷன் வராது, இல்ல கட்சி வளராதுல, ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சு கொண்டாந்து சேர்த்து கட்சியை வளர்க்க உதவாது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த இது மாதிரியான பதறுகள் இன்னைக்கு புதற்றி கொண்டிருக்கின்றன. இதே இந்த சமூக நீதித்துறையை வந்து நீங்க வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, ஆதி திராவிடர் என்ன? அயோத்திதாசர் கொண்டு வந்த வார்த்தை ஆதி திராவிடன்ற வார்த்தை. நீங்க ஒரு சமுதாயத்தினரை அந்த சாதியை குறிப்பிட்டு இவர் பள்ளர், இவர் பறையர், இவர் சக்கிலியர் என்று சொல்வது நீங்க வந்து அவரை இழிவுபடுத்துறீங்க. இவரெல்லாம் ஆதி திராவிடர்கள். ஆதினா முதலில் திராவிடர்கள், முதல் திராவிடர்களே இவர் தான், இந்த பூமியில் உதித்த திராவிடர்களே நாங்க தான் அப்படின்னு அயோத்திதாசர் கொண்டு வந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாக எல்லாரையும் அழைக்கிறாங்க அப்படின்னு சரி. அது தலைவர் விஜய் அவர்கள் சமூக நீதி, எல்லாருக்கும் சம அளவுல சம நீதியை பங்கிட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஆதி திராவிடர்லேயே நிறைய அதுக்கு கீழே, அது அந்த ஜாதிக்கு கீழே, இந்த ஜாதி இந்த ஜாதிக்கு கீழே, இந்த ஜாதின்னு அப்படி பகிர்ந்துகிட்டே இருக்கு. இது எல்லாரும் சமூக நீதியா இருக்கணும்னு எங்க தலைவர் கொண்டு வந்திருக்கிறாப்புல. அதுல இவருக்கு மாற்று கருத்து தான். சரி வன்னியரசு ஒன்று சொல்லுங்கப்பானா, வன்னியர் சொல்றாரு இதாங்க நல்லது, சிறப்பாக கொண்டு வந்திருக்கா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு வன்னியரசு இப்படி சொல்றாப்புல, அவர் அப்படி மாற்றி சொல்றாப்புல. இந்த எனக்கு வந்து திருமாவளவனை பற்றி பெருசாக பேசுவதற்கெல்லாம் விருப்பங்க. அதிகமாக நான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் திருமாவளவனை மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, திருமாவளவன் மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கல அவரை. எனக்கு இந்த காங்கிரஸ், அதுக்கு பிறகு நம்மளுடைய பிசிக, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு ஒரு சேர்த்துக்கிட்டோம். ஆனால் சேர்த்துக்கிட்ட பிறகு இதே நான் காங்கிரஸை பற்றி நான் அதிகமாக விமர்சிக்கிறது கிடையாது, அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அது 2 கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயாச்சும் வாயை திறந்தா மட்டும் தான் போட்டு பழக்கிறது. ஓகே, எதுக்கு இந்த திருமாவளவன் மட்டும் நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த திருமாவளவன் கட்சி இந்த கட்சிக்குள்ள நமக்கு கூட்டணிக்குள்ள வந்ததுலேருந்து எத்தனை பிதற்றங்கள், எத்தனை உதற்றங்கள் மாற்றி 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 என்ன எனக்கு புரியலை. உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நிபந்தனையற்ற ஆதரவு, எனக்கு எந்த நிபந்தனையுமே கிடையாது, ஆதரவு மட்டும் கொடுக்குறேன், வெளியில இருந்து நாங்கள் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்போ நான் வந்து பரவாயில்ல, இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுல பெரிய இதுதான். ஏட்டா நீ முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு முட்டிக்கால் போட்டு முக்கி நடந்ததெல்லாம் இருந்தாலும் வெளில வந்து இந்த ஆன்சர் கொடுத்துட்டீங்க சொன்னது பிறகு நான் ஒன்று சொன்னேன், இவர் சும்மா வெளில வந்து அப்படி சொல்லுவார், மறுபடியும் எப்படியும் ஆள் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு ஒரு வாங்கினார், கொடுத்தாங்க. சரி, ஒரு அமைச்சரெல்லாம் பங்கு பெற்றுட்டீங்க. இதற்கு பிறகு எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம், எனக்கு அந்த அமைச்சர் பதவி தான் வேணும், அவருக்கு ஒரு வெயிட்டான அமைச்சர் பதவி வேணும் என்று ஆதவ அர்ஜுனாவை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். போன வாரம் நேரடியாக ஆதவ அர்ஜுனா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு எனக்கு 4 வாரியம் வேணும், எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம், அந்த அமைச்சர் பதவி தான் வேணும், என்ன வந்து இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் என்ன நிப்பாட்டுக்குன்னு பல நிபந்தனை வைத்து முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறாரு. அதுக்கு பிறகுதான் தப்பா வருது தலைவர் விஜய் அவர்கள். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பாமக சைடு போயிட்டாப்புல, அன்புமணி வாயா அடிச்சு விரட்டி விட்டு பாமக உள்ள கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே வாய் விட்டுருக்கீங்கல்ல, பாமக இருக்கிற கட்சியில என்னைக்கும் இந்த திருமாவளவன் இருக்க மாட்டான் அப்படின்னு வாய் பிதற்றினார்ல, இப்போ பாமக உள்ள கொண்டு வந்துருவான். அவங்களும் அது ஒரு ஜாதி ரீதியான கட்சி தான், எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுவும் ஒரு ஜாதி ரீதியான பேஸ்மெண்ட் அப்படிதான் இருக்கு அந்த கட்சி தான். இப்போ அவங்கள விட்டுட்டு இவங்களை எடுத்துட்டோம்னா
தலித்துகளுக்கு எதிரான கட்சி தாவேக்கான்ற கட்சி உருட்ட ஆரம்பிச்சிருவார். யார் இந்த நம்ம திருமாவளவன். இவருடைய அரசியலே அப்படிப்பட்ட அரசியல். தலித் மக்களை வச்சு எங்கெல்லாம் காய் நகர்த்த முடியுமோ காய் நகர்த்திட்டு தன்னை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே இந்த திருமாவளவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை யார் உணர்ந்து இந்த மனுஷனை எப்போ வெளில அனுப்பிவிட்டு நிம்மதியான ஒரு போக்க வாடலான்னு இருக்கு. எனக்கு கடுப்பா இருக்கு. இதுக்கு பிறகு வந்து திமுக சேர்த்துக்க மாட்டாங்க திருமாவளவனை. ஏற்கனவே திருமாவளவன் திமுக உரண்டாளுக்கு ஆரம்பிச்சாப்பல, சண்டை போட்டுக்கிறாப்பால. இப்போ நம்மகிட்டே சண்டை போட ஆரம்பிச்சாப்ப இல்லை, டக்குன்னு மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு சரி நீங்கள் போங்க நீங்கள் வாங்கன்னு உள்ளே இழுத்து விட்டா என்ன நடக்கும்? வன்னியரசெல்லாம் கண்டிப்பாக போக மாட்டாப்ல. வன்னியரசெல்லாம் ஃபிட் ஆகிட்டாப்ல, விஜயனோட ஃபிட் ஆகிட்டாப்ல. எங்கள் முதலமைச்சர் என்னங்க நீங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு காலத்தில் எப்படி திட்டிக்கிட்டு தான் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்ல. திருமாவளவன் மட்டும் வெளில போக வேண்டியதான். தற்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பாமக நெருங்க உள்ளே வந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இது நடக்கும். அப்பொழுதுதான் இதே மாதிரியாக நான் என்கிட்ட 2 சீட் இருக்கு, நான் ஒன்று என்னென்ன பண்ணுறேன் பாரு, இந்த சீட்டோட அருமை தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, 2 சீட்டோட 4 சீட்டோட அருமை எங்களுக்கு நல்லா தெரியும், உள்ள ஒன்றா போட்டு போயிட்டே இருப்போம்.